Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் Tkinter பேக்கேஜில் ப்ராக்ரஸ் பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்ரஸ் பார்னா என்ன அண்ட் தென் அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அவுட்புட்டில் ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராக்ரஸ் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராக்ரஸ் பாரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 100. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு 20க்கு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ப்ராக்ரஸ் பார் வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து 20 வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ப்ராக்ரஸ் பார் வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா. அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு 40க்கு வந்து வேல்யூ அப்டேட் ஆகும். அண்ட் தென் 60, 80, 100 ஓகேங்களா. இந்தமாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு 20 வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும் சரிங்களா. இதை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து ஸ்டாப் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு டைம் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த 20 சொல்லிட்டு நான் வேல்யூ அப்டேட் ஆகிட்டே வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் போட்டு நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் போட்டுக்கிறேன். இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு 20 டைமுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து வேல்யூ அப்டேட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. இப்போ நான் அதை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு 20 டைமுக்கும் எனக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டு வரும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராக்ரஸ் பாரில் ஃபார் லூப்பில் வேல்யூ 25 நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 25 நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நான் 20 நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. 20 கொடுத்துட்டு இங்கே ஃபார் லூப்பில் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா 5 நான் கொடுக்குறேன். அப்போ நமக்கு இந்த ஃபார் லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். 5 டைம்ஸ் ரன் ஆகிறப்ப எனக்கு அந்த ப்ராக்ரஸ் பாரில் வேல்யூ வந்து 20 அப்டேட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் 20, 40, 60, 80, 100 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த வேல்யூ அப்டேட் ஆகிட்டே வரும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் நான் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்ட்டில் வந்து நம்ம எவ்வளோக்கு வேல்யூ வந்து அதிகமாக கொடுக்குறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராக்ரஸ் பார் வந்து ஸ்லோவாக ரன் ஆகும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டில் 10ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே வரும் சரிங்களா. நீங்கள் எங்கே ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன், ஸ்டாப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டார்ட்டில் நம்ம எவ்வளோக்கு வேல்யூ வந்து அதிகமாக கொடுக்குறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 3 நான் வேல்யூ கொடுக்குறேன் ஓகேங்களா. 3 கொடுத்து இப்போ ரன் பண்ணுற அப்படின்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுத்த அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராக்ரஸ் பாரில் வந்து வேல்யூ வந்து அப்டேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கோடிங் வைஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Tkinter பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார் நான் கொடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா TTKன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ TTK பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கால் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த TTK பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் Tkinter இம்போர்ட் TTK நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைம் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் டைம் ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லீப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேங்களா. அந்த ஸ்லீப் ஃபங்க்ஷன் நம்ம அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டைம் அப்படிங்கிறத வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம TK ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த TK ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ விண்டோ ஈக்குவல் TK ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோவுக்கு நம்ம டைட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்ரஸ் பார் டைப் பண்ணிக்கிறேன், ப்ராக்ரஸ் பார். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த விண்டோவுக்கு நம்ம சைஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ டாட் ஜாமெட்ரி ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா வித் வந்து ஒரு 350 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 250 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மெயின் லூப் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். விண்டோ டாட் மெயின் லூப் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த விண்டோ வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு
ப்ராக்ரஸ் பார் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்ரஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ப்ராக்ரஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிடிகே டாட் ப்ராக்ரஸ் பார் இதை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்ரஸ் பாரில் நான் வந்து விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து எனக்கு வந்து ஹரிசாண்டலாக வேணுமா இல்லை வெர்டிகலாக வேணுமான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஓரியன்ட் நான் கொடுக்குறேன். ஓரியன்ட் ஈக்குவல் நான் வந்து ஹரிசாண்டல் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹரிசாண்டலாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து ஹரிசாண்டலாக டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்ரஸ் பாரோட லென்த் நான் கொடுக்குறேன். லென்த் ஈக்குவல் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 300 நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் பேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ராக்ரஸ் டாட் பேக் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராக்ரஸ் பார் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாப் ஆஃப் த விண்டோவிலேருந்து எனக்கு 40 வேல்யூ கீழே மூவ் ஆகி பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பேட் y ஈக்குவல் நான் 40 நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டாப் ஆஃப் த விண்டோலேருந்து எனக்கு 40 வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கீழே மூவ் ஆகி பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 40 வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கீழே மூவ் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம 2 பட்டன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்டார்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா btn ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பட்டன் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ஸோ இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விண்டோ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட்னு சொல்லி இதோட நேம் வச்சுக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பிஜி ஈக்குவல் ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் எக்ஸா டெசிமல் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஆஸ் 128 9 அண்ட் தென் A7 ஓகேங்களா. இந்த வேல்யூ கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனோட வித் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. வித் வந்து ஒரு 10 கொடுக்குறேன் ஓகேங்களா 10. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ அப்போ எஃப்ஜி ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நம்ம வந்து ஃபாண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஈக்குவல் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா டைம்ஸ் ரோமன் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொடுக்குறேன். இந்த பட்டனோட டெக்ஸ்ட் வந்து நமக்கு போல்டாக வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸில் போல்டு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ptn ஸ்டார்ட் டாட் பேக் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ராக்ரஸ் பார்லேருந்து 20 வேல்யூக்கு நம்ம கீழே மூவ் ஆகணும் ஓகேங்களா. நீங்கள் 20 கொடுக்கலாம் இல்லை 10 கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பேட் y வந்து 10 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. பேட் y ஈக்குவல் 10. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த பட்டனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா btn ஸ்டாப். ஸோ இந்த வேரியபிள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் btn ஸ்டாப். அண்ட் தென் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்னு நான் கொடுத்துக்கிறேன் ஸ்டாப். அண்ட் தென் இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு D16 நான் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 031. ஸோ இந்த வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இப்போ நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் ஆகி ஓகேங்களா. இப்போ நான் அந்த ஸ்டார்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த ப்ராக்ரஸ் பாரில் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு 20 டைமுக்கும் வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டார்ட் பட்டனில் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ஈக்குவல் நான் வந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் ஸ்டார்ட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராக்ரஸ் பாருக்கு மேலே இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ராக்ரஸ் பாரில் வேல்யூ வந்து 2020 அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளோட வேரியபிள் நேம் போட்டுக்கலாம். ஸோ ப்ராக்ரஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்கு வேல்யூ தான் அப்டேட் ஆகணும். அதனால் இந்த சிங்கிள் கோர்ஸில் வந்து வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஈக்குவல் 20 நான் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டைம் தான் அந்த வேல்யூ அப்டேட் ஆகும். எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நான் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு அப்டேட் ஆகாது ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் நான் கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த 20ன்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வேல்யூ அப்டேட் ஆகும். நீங்கள் அகைன் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அப்டேட் ஆகாது ஓகேங்களா. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல் நம்ம கொடுக்கணும்.
ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்னா ஒவ்வொரு டைம் எனக்கு என்ன ஆகும்னா 20 வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு அந்த ப்ராக்ரஸ் பாரில் வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு 20 டைமுக்கும் நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து ஸ்டாப் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது எங்கே பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டாப் பட்டனில் கமாண்ட் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ஈக்குவல் ஸ்டாப் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்டாப்னு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிக் கீழே டிஃபைன் ஸ்டாப்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராக்ரஸ் பார் ஸ்டாப் ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ராக்ரஸ் டாட் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணால் போதும். நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து 40க்கு ஏற்ற மாதிரி நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. இப்போ நான் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஸோ அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் யூஸ் பண்ணி அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் பாரை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைம் நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் லூப்பில் நான் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார் லூப் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நான் கொடுக்குறேன். இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 5 டைம் ரன் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு ஒவ்வொரு 20 டைமாக நமக்கு வேல்யூ அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து 5 டைம் நம்ம கொடுக்கணும். 5 × 20 பார்த்தீங்கன்னா நமக்கு 100. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லூப்பில் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்ரஸ் பாரில் வந்து வேல்யூ அப்டேட் ஆகிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ப்ராக்ரஸ். ஸோ இது வந்து நம்ம எங்கே போடணும் அப்படின்னா ஸ்டாப்பில் போடக்கூடாது, நம்ம ஸ்டார்ட்டில் போடணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட்டில் வந்து இந்த ஃபார் லூப் நான் போட்டுக்கிறேன். இது வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் இதில் பார்த்தீங்கன்னா டாட் கமா கொடுத்துட்டு நான் வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, வேல்யூ எனக்கு வந்து 20 எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதனால் ப்ளஸ் ஈக்குவல் 20 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த விண்டோ அப்டேட் ஆகணும். ஏன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு 20 டைமுக்கும் அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து அப்டேட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விண்டோவையும் நம்ம அப்டேட் பண்ணணும். நம்ம Tkinter விண்டோவையும் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ டாட் அப்டேட் ஐடியல் டாஸ்க் நான் கொடுக்குறேன். அப்டேட் ஐடியல் டாஸ்க் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20க்கு நம்மளோட விண்டோ வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் 20 இன்க்ரீஸ் ஆகிறப்ப அகெயின் நம்மளோட விண்டோ வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விண்டோ டாட் அப்டேட் ஐடியல் டாஸ்க் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். அந்த 20 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணல. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து உடனே அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகி நம்மளுக்கு அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டைமில் வந்து ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் டாட் ஸ்லீப் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து வேல்யூ வந்து ஒரு 1 கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு டைம் நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஸ்லீப்பில் வந்து 1ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். நமக்கு அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் நமக்கு அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். சரிங்களா, நீங்கள் வந்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா 2 செகண்டுக்கு ஒரு டைம் அந்த வேல்யூ 20ங்கிற வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லீப் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து செகண்ட்ஸ் கொடுத்து நம்ம ப்ராக்ரஸ் பாரில் வந்து வேல்யூ வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 செகண்ட் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸ்லீப்பில் 2 செகண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் ப்ராக்ரஸ் பாரில் வந்து வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். சரிங்களா, ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லீப் ஃபங்க்ஷனில் வேல்யூ வந்து 1 செகண்ட் வேணுமா இல்லை 2 செகண்ட் வேணுமா சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ப்ராக்ரஸ் டாட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து வேல்யூ வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். நீங்கள் எந்த அளவுக்கு வேல்யூ கம்மியாக கொடுக்குறீங்களோ ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ப்ராக்ரஸ் பாரில் வேல்யூ அப்டேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ நான் வந்து 20 நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு அந்த ப்ராக்ரஸ் பாரோட ஸ்பீட் வந்து கம்மியாயிடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? 20 கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்லோவாக வந்து அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 5 சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஜஸ்ட் இப்போ நான் வந்து 1 கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஜஸ்ட் போய்ட்டு 1 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ப்ராக்ரஸ் பாரில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ப்ராக்ரஸ் பாரில் வந்து ஸ்டார்ட்டில் வேல்யூ வந்து 1 கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூ வந்து 100 நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் வந்து வேல்யூ 100 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ராக்ரஸ் பாரில் எந்த அளவுக்கு வேல்யூ அதிகமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிற டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வேல்யூ வந்து கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்ரஸ் பாரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் Tkinter பேக்கேஜில் ப்ராக்ரஸ் பார் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்ரஸ் பார்னால் என்ன, அண்ட் தென் அந்த ப்ராக்ரஸ் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி நம்ம ஸ்லீப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ராக்ரஸ் பாரில் அந்த டைம் வந்து டிலே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.